ஹலோ, எப்படி இருக்கா? என்ன பண்ணிகிட்ருக்க? ஆக்சுவலி உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு தோணுச்சு. என்னென்னா, இன்றைக்கி இல்லை நேற்றுக்குள்ளே சரியாக ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். என்ன அப்படின்னா, அதில் ஒரு குட்டி கதை. ஒரு உமன் ஏதோ ஒரு ஒர்க்கிங் சிட்டியில் தனியாக இருக்காங்க. அதாவது என்ன மாதிரி, சரியா? அவங்க பார்க்குறவங்கெல்லாம் ஸ்மைல் பண்ண வச்சு அந்த டேவை ஃப்ரெஷ்ஷாக அவங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்காங்க, சரியா? இப்போ என்னென்னா, ஆனால் அதே மாதிரி அந்த பொண்ணு யாரும் எதுவும் பண்ணதும் இல்லை, ஸ்மைல் பண்ண வச்சதும் இல்லை, எதுவுமே இல்லை, அப்படிலாம் இல்லை, சரியா? ஒரு நாள் அந்த பொண்ணு யாரோ ஒருத்தங்க இறந்துட்டாங்க. அவங்களோட இதுக்கு போயிருப்பாங்களா. அப்படி போனப்போ உனக்கு தெரியும் இல்லை, இந்த ஃபாரின் கண்ட்ரிஸ்லாம் அந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே இது பண்ணி அவங்கள பற்றி எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்கிறத அவள் கேட்குறா. அப்படி கேட்கும்போது தான் அவளுக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஆனால் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு அவங்க உயிரோட இல்லை, சரியா? அவள் வீட்டுக்கு போகும்போது அவள் அப்பப்பைக்கு ஃப்ளார்ஸ் வாங்கிட்டு போய் நிறைய பேத்துக்கு கொடுப்பாள், சரியா? அப்படி கொடுக்குறம்போது அன்னைக்கு அதே கடைக்குள்ளே போய் அவளுக்காக ஒரு புக்கே வாங்கிட்டு போய் அவளோட கிச்சன் டேபிளில் வைப்பாள். ஸோ வாழ்க்கையை நம்ம வாழும்போதே சந்தோஷமாக இருக்கணும். அந்த சந்தோஷத்தை நம்ம தான் நமக்கு கொடுத்துக்கணும், புரிஞ்சுதா? வேறு யாரும் ஒருத்தங்க நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இது பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் பார்த்தேன், சரியா? இது இந்த பொண்ணோட ஸ்டோரி. இன்னொருத்திங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்திங்க ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு திரும்ப திரும்ப பண்ணுறது என்னன்னா, அவங்களுக்கு அது யாராவது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க அதை பண்ணுவாங்க. இப்போ எனக்கு யாராவது ஃப்ரெண்டு கிடைச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் என்னை பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன், உன்னை பற்றி எனக்கு தெரியாது, பரவாயில்ல, நம்மளை பற்றி மட்டும் பேசுவோம். ஒருவேளை நீ பேசினேன்னா நீ இப்போ சொல்கிறதே நான் கேட்குறேன், சரியா? இப்போ என்கிட்ட யாராச்சும் பேசினாங்கன்னா அவங்கள மோஸ்ட்லி ஐ கீப் இட் வார்ம். வார்ம்க்கு உனக்கு மீனிங் தெரியும்ல. ஐ மேக் தம் ஃபீல் கம்ஃபர்டபுள். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, தே ஆர் ஃபீலிங் மோர் கம்ஃபர்டபுள் வித் மீ, சரியா? அது இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 4 பேர்த்து, ஒரு 5 பேர்த்திட்ட பார்த்தேன். ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு போன ரூம்மேட், ஷீஸ் ஃபீலிங் ஸோ கம்ஃபர்டபுள். அதனால் நான் வெளில போகிறதுக்கு அவளுக்கு அந்த அளவுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா நான் போயிட்டேன்னா மற்றவங்க வரவங்க அவளுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருப்பாங்களான்னு அவளுக்கு தெரியாது. அடுத்தது ஒரு அண்ணா, எந்த பொண்ணுங்கிட்டையும் பேச மாட்டாங்க, ஆனால் நான் பேசுகிறத மணிக்கணக்கில் கேட்டுட்ருப்பாங்க. இன்னும் ஒரு அண்ணா, ஒய்ஃபு எல்லோரும் இருக்காங்க, பட் கொஞ்சம் நார்மலாக பேசுகிறது, கொஞ்சம் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது, அது என்கிட்ட பேசும்போது ஐ திங்க் லைக் ஹீஸ் ஃபீலிங் கம்ஃபர்டபுள். அது என்னால் அதை ரியலைஸ் பண்ண முடியுது, சரியா? அப்புறம் இன்னொரு பாய் ஃப்ரெண்ட் சொன்னார்ல, ஈவன் ஹீ வாஸ் மோர் கம்ஃபர்டபுள் வித் மீ. ஐ டோன்ட் திங்க் ஸோ நாவ், பட் முன்னாடி. ஏன்னா இப்போ ஐ எம் நாட் ஃபீலிங் கம்ஃபர்டபுள், ஸோ ஐ எம் நாட் கீப்பிங் இட் வார்ம், புரிஞ்சதில்ல? ஸோ நான் ஐ எம் மேக்கிங் them warm, so they are feeling comfortable. அதே வார்ம்னஸ் எனக்கு கிடைக்குதான்னு தெரியல, சொல்லப்போனால் கிடைக்கல. இட்ஸ் ஓகே, நான் அழுகலாம் இல்லை, அழுக ரெடியாக இல்லை, சரியா? என் ரூமில் இப்போ எனக்கு லைட் வேணும்னு நினைக்கிறோம், அப்போ அந்த பல்பில் ஒரே ஒரு பல்பு தான் எரியும். 2 பல்பு இருக்குது, சரியா? ஒரே பெருசில் 2 பல்பு இருக்குது, ஒரு பல்பு தான் எரியும். இப்போ பார்த்தாலும் ரூம் டிம்மாகவே இருக்கும். ஆனால் இன்றைக்கி ரூம் கொஞ்சம் பிரகாசமாக இருக்க தெரியுதா? ஏன்னா வெளியில் ஒரு லைட் இருந்துச்சு, இந்த ஸ்டாண்டு மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி லைட் பார்த்தியா? இங்கே பார்த்தியா, தெரியுதா? இப்போது அந்த லைட் எரியல, இந்த செகண்ட் ஒன் எரியல, சரியா? அது என் பிரச்சனை கிடையாது. அப்புறம் இங்கே பார்த்தியா எவ்வளோ ஸ்டிக்கி நோட்ஸ், சிக் 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 சிக். இப்போ என்ன தெரியுமா, இதை சும்மா நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். இதை எடுத்துகிட்டு இது லைட் எரியுதா, அது எப்படி எரியும் அப்படின்னு பார்க்கணுன்னு தோணியிருக்கு. ஆனால் ஒரு தடவை கூட நான் ட்ரை பண்ணதில்லை. நேற்று நைட்டு அந்த வார்ம்னஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோங்கிற ஸ்டோரியை பார்த்ததுக்கப்புறம் இன்றைக்கு மார்னிங் அந்த உமன் ஏன் எல்லாத்துக்கும் ஃப்ளார்ஸ் கொடுத்து இல்லை ஒரு க்ரீட்டிங்ஸ் பண்ணியும் மற்றவங்களோட டேவை
நான் சொல்கிறது பிரைட் ஆகுறாங்களோ அதெல்லாம் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆனோன்னே இதையே நான் இப்போவே ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு படத்து போய் இது எடுக்க தான் போயிருந்தேன். என்னது ஹாட் வாட்டர் சரியா, இது என் கையோட தூக்கிட்டு வந்து போட்டா பிரகாசமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. இனிமேல் எனக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுனா மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். எல்லா டைமும் உன்னை போட்டு மொக்க போட்டுலாம் இது பண்ணல. உனக்கு தான் தெரியும்ல நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க வந்து நம்மளை விட்டுட்டு சீக்கிரமாக போயிடுவாங்கன்னு. அந்த மாதிரி தான் நீயும் நினைக்கிறேன். ரொம்ப க்ளோஸாக அந்த மாதிரி இருந்துச்சு. எந்நேரமும் உங்க கூட பேசிகிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. தெரில. சரி வேட்டடா. அப்புறமா உங்கள்கிட்ட பேசணும்னு தோணும்போது பேசுகிறேன் சரியா. டாடா. பட் திஸ் மேக்ஸ் மீ ஸோ ஃபீல் குட். அது வந்துட்டு சொல்லணும்னு நினச்சேன், அதுதான் கால் பண்ணேன். டாடா.